वो सेम बॉटल कहाँ मिलेगी? அந்த வாசனை அன்புங்கிற பெயர்ல இருக்குது. वो जो सुगंध जो है वो प्रेम से भरा हुआ है. அந்த வாசனை நீடிய பொறுமைங்கிற பெயர்ல இருக்குது. वो सुगंध जो है एकदम धीरे धरा हुआ है. உங்க வாயில இருந்து தான் அந்த வாசனை வரும். आपके मुंह के अंदर से वो सुगंध बाहर आएगा. இது பல்வழக்குனா போறது துர்நாற்றம் இல்ல, உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு வாசனை. ये दुर्गंध यहाँ पर बात कीजिए नहीं, और अंदर से आने वाला वो जो सुगंध है. நீங்க கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கசப்போடு வெறுப்போடு புலம்பி 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 நைட் எல்லாம் புலம்பி, புருஷன் வந்தாலே புலம்பி, மத்தவங்க கிட்ட போய் புலம்பி, மத்தவங்க பக்கத்து வீட்டுல போய் புலம்பி, இப்படிப்பட்ட ஒரு கெட்ட வாசனை அல்ல. விசுவாசத்தை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார் சொல்லி ஜீவ வாசனையை பேசும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். हालेलुया. हम जो विलाप करते हैं, विलाप विलाप विलाप, क्या है विलाप? या क्या कमियां है मेरे अंदर? ये है नहीं, ये वो नहीं, इस प्रकार का विलाप नहीं. लेकिन मेरे विलाप ऐसा नहीं होगा, मैं अंदर में विश्वास का बातों करके प्रभु करेगा. प्रभु भला है, प्रभु कर्म सदा की है, वो मैं उसका बेटा हूँ, बेटी हूँ, मेरे अंदर से बड़ा कार्य करेगा. ये विश्वास का सुगंध मैं प्रकट करूंगा. அப்படிப்பட்டவர்கள் தான் சபையை அலங்கரிக்க போகிறார்கள். इस प्रकार के ही प्रभु के लोगों ने इस कलीसिया को अलंकार करेंगे. நீங்க எல்லாம் சபையில அலங்காரமா இருக்க போறீங்க. आप सभी इस कलीसिया में एक सजावट यानी कि अलंकार बनकर रहेंगे. இந்த வாசனையை கேட்டு வாசனையை பார்த்து அநேக ஜனங்கள் நான்கு திசைகளிலும் இருந்து அவர்கள் தானாய் ஈர்க்கப்பட்டு வரப்போகிற ஒரு வாசனை வீசுகிற ஸ்தலமாய் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ये वो स्थल है जहाँ से निकलने वाले वो सुगंध को, वो प्रेम को, वो प्रकट करके करके देगा, तो आजू बाजू के जितने भी लोग यहाँ पर आएंगे. ஆனந்த தைலம் நானே அவருக்கு எதிரானே உன்னை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, பரலோகத்தின் சபையை அலங்காரமாக்கிடுவே. நம்மதான் அலங்காரம். இந்த பலூன்கள் டப்பு டப்புனு வெளிநடத்த போயிடும், ஆனா நம்ம போக மாட்டோம். நம்ம நிலைத்திருப்போம், நாட்டப்பட்டு இருப்போம், வாசனை வீசுவோம். அநேக பந்துகள், அநேக ஜனங்கள், அநேக மீன்கள், சாதாரண மீன்கள் இந்த வலைக்குள்ள, இந்த ராஜ்யத்தின் பிரசனத்துக்குள்ள கர்த்தர் ஈர்க்க போகிறார். அதற்கு வாசனை வீசுகிற மலர்களாக கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட வாசனை நற்கந்தங்களாக, கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, பாஸ்டர் வில்சன் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, பாஸ்டர் பிராங்க்லின் பிரதர் ஹாமிட் அவர் நற்கந்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாசனையை கர்த்தர் ஜார்ஜ் பாஸ்டர் நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். பாண்டியன் பாஸ்டர் நற்கந்தமாய் வைத்திருக்கிறார். சாயங்கால தட்டி தேவனோடு तुझका वस्त्र बनूंगा, तुझका दूंगा, तुझका वस्त्र बनूंगा, तुझका दूंगा, अलंकार बन जाऊंगा, भविष्य में अलंकार बन जाऊंगा. इस प्रकार मेरे अंदर जीवन होगा, निकलेगा मेरे अंदर जीवन होगा, तो हम कौन है? बोलिए हम कौन है? हम वो है जो प्रभु यीशु के नाम के लिए सुगंध देने वाला है. நம்முடைய பேச்சுல நல்ல பேச்சு, விசுவாச பேச்சு அது வாசனையாய் வரணும். வாயிலிருந்து துர்நாற்ற பேச்சு வரக்கூடாது. हमारा अंदर से वो सुगंध आना चाहिए. वो कौन सा सुगंध है? विश्वास की बातें. हालेलुया. बदबू नहीं, विश्वास का सुगंध हमारे मुंह से निकलना है. அன்பு
வேண்டும், ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் நம்முடைய பேச்சுல. हमारा अंदर से प्रेम प्रकटना है, आशीर्वाद प्रकटना है। हालेलुया। நம்முடைய செயல்கள் நற்கிரியைகளாய் காணப்பட வேண்டும். हमारा जो क्रिया है जो अच्छा गुण क्या होना चाहिए? எனக்கு தெரிஞ்சு நற்கிரியைகளிலேயே பெரிய நற்கிரிகள் என்ன தெரியுமா? பெரிய நற்கிரிகள் என்ன தெரியுமா? ஆமென். நம்ம எல்லாரையும் அன்பு செய்கிறது, அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அன்பு செய்யறது தெரியும், அடையாளம் என்ன தெரியுது இல்ல? மற்றவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது. हालेलुया। मेरे अंदर से जो गुण है, कौन सा अच्छा गुण है, वो अच्छा प्रेम कैसे प्रकट होता है? मेरे अंदर से सुगंध किस प्रकार प्रकट होता है? मैं दूसरों को माफ करता हूँ बोलते हैं, ये अच्छा गुण हमारे अंदर से सुगंध करके बढ़ जाएगा। மற்றவங்களை மன்னிக்கிறதுங்கிறது சகிக்கிறது. என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டே எனக்கு ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. அப்படிதான் माफी करेगा तो कहता क्षमा कैसे करते हैं? हालेलुया। ये क्षमा दूसरों को माफी कैसा मैं करता हूँ, मैं उसके लिए मैं सहता हूँ, वो सह लेता हूँ। என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை அவங்க பேசிட்டாங்களான்னு அது எழும்பாதபடி கோபம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, அப்படி முரட்டாட்டம் எழும்பாதபடி என்ன சொன்னாலும் அவன் இந்த எருமாட்டு மேல ஆதமாரி. ஹல்லேலூயா. ஒன்றுமே எந்த சூழ்நிலையை அசைக்காதபடி நான் சமாதானமாய் சாந்தமாய் இருக்கும்படியான ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார். हालेलुया। मेरे ऊपर इस प्रकार का बातें बोल दिया, बोलते सुनो, मेरे अंदर मुझ में इस प्रकार की कड़वाहट के बात बोली, ये ऐसा सुना दिया, वैसा सुना दिया, ऐसा ना बोलते हुए उसे सहने के लिए अंदर आपने कृपा चाहिए प्रभु के नाम से। हालेलुया। இது மனுஷனால் முடியாது, ये मनुष्य से नहीं हो सकता है। அது கிறிஸ்தவனால முடியாது, மற்ற பிரஜாதியால முடியாது, மற்ற எந்த மதத்தினால் எந்த மனுஷனால முடியாது, ஆனால் தேவனால் மட்டுமே கூடும். लेकिन ये मनुष्य से नहीं होगा, ये मसीह होने से भी होगा नहीं होगा, अन्य जातियों से होगा नहीं होगा, नहीं होगा, नहीं होगा, लेकिन यीशु मसीह जैसा होगा। கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களுக்கு மட்டுமே இந்த காரியம் முடியும். मसीह के जीवन जो जीते हैं यीशु मसीह के, उनको ही ये कार्य प्रकट होगा।